ஆட்சி காலத்திலேயே அவளுக்கு மாதம் உதவித்தொகை, அவளுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளும் அவர்கள் செய்தார்கள். ஆனாலும் கூட பல்வேறு நிலையில் இந்த கோரிக்கை வலுத்து கொண்டே இருந்தது. அது அண்ணன் பொன்முடி அவர்களும் இங்கே இருக்கிற நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதை போன்று பொதுநல விரும்பிகள் எல்லாம் முதலமைச்சர் இந்த பகுதியில் வருகிற பொழுதெல்லாம் அந்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். எனவே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே இவைகளெல்லாம் செய்வேன் என்று முதலமைச்சர்கள் இன்றைக்கு வாக்குறுதி தந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இத்தகைய நல்லதொரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அந்த சமூக நீதி போராளிகளுக்கும் 5,70,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 8,417 சதுர அடியில் ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அதற்கு முன்னால் மணிமண்டபம் அமைப்பது என்று சொன்னால் ஒரு சிலைக்கு மட்டும் என்கிற நிலையை மாற்றி திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனேயே எங்கு மணிமண்டபம் கட்டினாலும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு இருக்க வேண்டும், சிலை வைப்பதோடு மட்டும் இருந்துவிடக்கூடாது, மக்களுடைய பயன்பாட்டிற்கும் அந்த மணிமண்டபம் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் விரிவாக இப்போ மணிமண்டபம் கட்டப்படுகிறது. பொது நிகழ்ச்சிகளை அதில் நடத்தி கொள்வதற்கும் வேண்டிய பணிகளை செய்துகிறோம். அதனில் இந்த மணிமண்டபத்தை பொறுத்தளவு கூடுதலாக ஒரு நூலகமும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வருகிற பார்வையாளர்கள் அந்த நூலகத்தையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த நூலகத்திலே சமூக நீதி சார்ந்த புத்தகங்கள்லாம் அதில் இடம்பெறும். பொதுவாக பேரறிஞர் அண்ணாவுடைய புத்தகம், பெரியாருடைய புத்தகம், அண்ணன் கலைஞர் எழுதிய புத்தகம், இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எழுதிய புத்தகம், இதனில் இலக்கிய புத்தகங்கள், தமிழ் வளர்ச்சி புத்தகங்கள், இது போன்ற புத்தகங்கள் அதில் இடம் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த நூலகத்தில் இன்றைக்கு அரசு பணிகளுக்காக போகிற இளைஞர்கள் பட்டதாரிகளுக்கு பயன்படுகிற அளவுக்கு தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் என்று சொல்கிற குரூப் 1, குரூப் 2 இது போன்ற பாடத்திட்டத்துக்கு வேண்டிய புத்தகங்கள் அவையெல்லாம் அதில் அமையிருக்கிறது. ஆக இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய இயக்கத்திற்கு முன்னோராக இருப்பவர்கள், நாட்டுக்கு பணியாற்றுபவர்கள், அந்த மாவட்ட வளர்ச்சிக்காக பணியாற்றுபவர்களுக்கு இது போன்ற மணிமண்டபங்களை, இது போன்ற சிலைகளை அமைக்கின்றதை வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்திற்கு, குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு அமைக்கிருக்கிறோம். அவருடைய கையாலே திறக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரிடத்தில் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் பொழுது 28, 29 2 தேதிகளை இந்த மாவட்டத்திற்காக ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இந்த மணிமண்டப நிகழ்ச்சி, அதேபோன்று அந்த சமூக போராளிகளுடைய அந்த நிகழ்ச்சி இவளெல்லாம் நிறைவு செய்கின்ற அளவுக்கு முத்தாய்ப்பாக இந்த மாவட்டத்தில் பல்வேறு பயனளிக்கிற திட்டங்களையும் தொடக்கி வைப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் வர இருக்கிறார்கள். எனவே ஆவலோடு நாமும் எதிர்பார்ப்போம். 2019 நடந்த இடைத்தேர்தல், இப்ப நடந்த இடைத்தேர்தல் 19 நடந்த இடைத்தேர்தலே நம்ம சொன்னோம். அது வந்த உடனே சட்டமன்றத்திலேயே ஆட்சிக்கு வந்த உடனே அதை சொன்னார். ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு போனாரு. அது ஆட்சிக்கு, அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதியை முதலமைச்சர் நினைவு வைத்துக் கொண்டு நிறைவேற்றுகிறார் என்பதுதான் எனக்கு முக்கியமானது. ரைட், மகிழ்ச்சி, நன்றி.